நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம 3K சப்ஸ்கிரைபர் அடிச்சதுக்கு என்ன கிவே வேணும், அப்புறம் புதுசா புறா வளர்க்க போறவங்களுக்கு 5 டிப்ஸ் தான் சொல்ல போறோம். 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு 40 புறா வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம பண்ண கொஞ்சம் மிஸ்டேக்ல நம்ம கிட்ட இருந்து பாதி புறா மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட அதிகமா புறா இருக்கு. ஆனா நம்ம 4 புறாவை மட்டும் கேஜி ப்ரீடிங்ல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த புறாவோட ஷேப் அப்புறம் ஐஸ் லைன் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் புறா வளர்க்க ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒரு நல்ல கேஜி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூனை நாயெல்லாம் ஏற முடியாத அளவுக்கு நல்லா பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது போல எடுத்த உடனே ஹோமர் புறா, கர்ண புறா, ஃபேண்டியல் புறான்னு வாங்கி வளர்க்காதீங்க. அது போல முடிஞ்ச அளவுக்கு 3 பேருக்கு மேல சாதா புறா ப்ரீடிங் பேர் வாங்கி வளங்க. இந்த புறா தான் சீக்கிரம் அவங்க கேஜில பழகிடும். ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க போறதால பட்டா செட்டு வெடை செட்டுலாம் வாங்கி வளர்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெடை செட்டுலாம் வாங்கி வளர்த்தா அவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாது. அதுலயே பாதி புறா இறந்து போயிடுவாங்க. அடுத்தது நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த புறாங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது ரெக்கை கட்ட அவுத்து விடாம இருங்க. அதிகபட்ச புறாலாம் எப்படியும் ஒரு 4 நாள் 5 நாளே நம்ம கேஜியில் பழகிடுவாங்க. ஏதாவது 1-2 புறா தான் நம்ம கேஜியில் பழகிறதுக்கு 1 வாரம் 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அது போல் ரெக்கை கட்டில் இருக்க புறாங்களை அழுத்தி பிடிக்கிறதோ இல்லை துரத்து போய் பிடிக்கிறதோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த புறா நம்ம கேஜியில் பழகவே பழகாத தப்பிச்சு ஓட தான் பார்க்கும். ரெக்கை கட்டில் இருக்கும்போது அந்த புறாவை ஃப்ரீடமாக விட்டுருங்க. அடுத்தது நம்ம கேஜியில் இருக்க புறாங்களுக்கெல்லாம் மார்னிங் இல்லை ஈவினிங் 2 டைமுமே ஃபீடு கொடுக்குற மாரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங்கும் ஈவினிங்கும் மட்டும் ஃபீடு எடுக்கிறதுக்கு இறங்குற மாரி புறாவெல்லாம் பழக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது அவங்க குடிக்கிற தண்ணியில் வாரத்தில் 2 நாளாவது மஞ்சத்தூள்லாம் கலந்து வைங்க. இது போல் தண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேஜியில் இருக்க புறாவும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற போல இருக்கும். அடுத்தது எப்போதுமே நம்ம புறாவெல்லாம் மார்னிங்கும் ஈவினிங்கும் மேலே பறக்க விட்டு பாருங்க. டெய்லியும் நம்ம சொன்னதை பண்ணாலே நீங்கள் என்ன புறா வேணால் வாங்கி வளர்க்கலாம். நம்ம கேஜியில் அழகாக பண்ணிடலாம். 3K சப்ஸ்கிரைபர் அடிச்சதுக்கு கிவ்வே என்னன்னா நம்ம ஒரு ஏர்பட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அந்த ஏர்பட்ஸையும் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கிவ்வே வின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்ம கர்ணபுரா பெல்ட்டி அடிச்சதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணி வச்சிருக்கணும். மறக்காம அதுவும் எத்தனை பெல்ட்டி அடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். எத்தனை தடவை பெல்ட்டி அடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணா நீங்களும் இந்த கிவ்வேல வின் பண்ணணும்னா நான் சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவும் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும்.